யாழினியை உள்ளே இழுத்து வந்த வேந்தன் அவளிடம் எதையும் பேசாமல் இறுக்கி அணைத்துக் கொண்டான். காலையில் அவள் காரில் இருந்து இறங்கி சென்றது, கோவிலில் அர்ச்சகர் கோரியது, நந்தா அவளை உரிமை கொண்டாடும் விதமாக பேசியது என அனைத்தும் அவன் மனநிலையை மாற்றியிருந்தது. அனைத்திற்கும் மேல் விட்டுப்போன ஒற்றை தலைவலி மீண்டும் வந்து ஒட்டி கொண்டது. தலை வலிக்குதா மாமா என அவளும் அவன் அணைப்பில் வேந்தனின் முயல்குட்டியாக மாறியிருந்தாள். ரொம்ப வலிக்குது. இருங்க, டீ போட்டு கொண்டு வர. நான் டீ குடிக்க மாட்டேன்டி. இத்தனை மாசமா என் கூட வாழ்ந்திருக்க, இது கூட உனக்கு தெரியாதா என கோவப்பட்டான். நான் இஞ்சி டீ போட்டு கொடுத்தா நீங்க குடிப்பீங்க மாமா. வாய மூடு. எதையாச்சும் பேசி வாங்கி கட்டிக்காத. எதுக்குடி கார்ல இருந்து இறங்கி போன? நான் உன்னை போக சொன்னனா? என்ன தின்னக்கும் இருக்கணும் உனக்கு என்று அவளை மிரட்டிக் கொண்டிருந்தான். நான் ராசி இல்லாதவா மாமா. என்னால எப்பவுமே சுத்தி இருக்கிறவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். நீங்க தொழில் பண்ணணும்ன்றது உங்க கனவு. என்னால அதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுச்சுன்னா? பைத்தியம் மாதிரி பேசாத. இன்னும் நீ எந்த காலத்துல இருக்க? ராசி அது இதுன்னு அதானே. படிச்சு இருந்தா பகுத்தறிவு கொஞ்சமாவது இருந்திருக்கும். படிக்காத தற்குறி தானே நீ என்று அவனுக்கு இருக்கும் தலைவலிகள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து திட்டிவிட, பரவாயில்ல இருக்கட்டும் மாமா. இந்த படிக்காத பட்டிக்காடு வேண்டாம்னு முடிவு பண்ணித்தானே படிச்ச பாவையக்காவ கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கீங்க. உங்க வாழ்க்கைய அவங்க கூட சந்தோஷமா வாழுங்க மாமா. அவள் பேச்சில் அவனுக்கு கோபம்தான் வந்தது. யாழினி அங்கிருந்து செல்ல போக, இஞ்சி டீ போட்டு கொண்டு வா என்றான். உங்களுக்கு பிடிக்காதே. போட்டு கொண்டு வாடி முறைத்துக்கொண்டே கூறினான். யாழினி வேந்தனுக்கு பிடித்த இஞ்சி டீயோடு அறையினுள் நுழைய, எதுவும் பேசாமல் வாங்கி பொறுமையாக குடித்துக் கொண்டிருந்தான். மாமா, விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா என்றாள். என்ன விட நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல. என்ன, யாராச்சும் காத்துட்டு இருக்காங்களா? டெய்லி இங்க வந்து எங்க வீட்டுக்கு போயிட்டு வர கஷ்டமா இருக்கு. அங்க வேலை நிறைய இருக்கு. என்ன அனுப்பிட்டீங்கன்னா நான் எங்க வீட்லயே இருந்துப்பல்ல, அதான் கேட்டேன். டீ இன்னும் சூடாதான் இருக்கு. அப்படியே மூஞ்சில ஊத்திடுவேன். ஒழுங்க போயிடு என்றான் எரிச்சலை முகத்தில் தேக்கி. கோழி கொண்டு கண்களை உருட்டியவள், நான் இப்ப என்ன தப்பா கேட்டேன்னு இவரு இப்படி திட்டுறாரு என புலம்பிக் கொண்டே வெளியே சென்றாள்.